ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நதிரா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான ரொம்ப டேஸ்ட்டான ஒரு லன்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போய் ரெசிபி எப்படி செய்கிறாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போது ரெசிபியை பார்க்கலாம். நான் குக்கரில் தான் இந்த ரெசிபி செய்ய போகிறேன். அதுக்கு குக்கரில் கொஞ்சமாக ஆயில் விட்டு அதோட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட பட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோட ஒரு 2 ஏலக்காய், ஒரு பெரிய பட்டை, ஒரு 4 கிராம்பு, ஒரு சின்ன அன்னாச்சி பூ சேர்த்துருக்கேன். எல்லாமே சேர்த்து நல்லா வெடித்து வரட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்னதாக 2 பீஸ் அளவுக்கு பிரியாணி இலை, 2 பச்சை மிளகாய், ஒரு 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினாதான் இந்த ரெசிபி டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நம்ம எந்த மிளகாத்தூளெல்லாம் எதுவுமே சேர்த்த போகிறது இல்லை. அந்த பச்சை மிளகாயோட காரம் மட்டும்தான் இந்த சாதத்துக்கு. ஸோ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா மல்லி, புதினா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இந்த ரெசிபிக்கு தக்காளியோ மிளகாத்தூளோ வேறு எந்த மசாலாவும் கிடையாது. பச்சை மிளகாய் ஃப்ளேவர் மட்டும்தான் இந்த ரெசிபிக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்குமே ரொம்ப ஈஸியாக சாப்பிட கொடுக்கலாம். ஏன்னா காரம் இருக்காது. அதனால் சின்ன குழந்தைங்களுக்கு கூட இந்த சாதம் சும்மாவே நீங்கள் கொடுக்கலாம். பார்த்திங்கன்னா தண்ணி நான் 2 டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நான் இதே டம்ளரில் பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அளவுக்கு அரிசி சேர்த்துருந்தேன். அதனால் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து சாதம் தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் அரிசியை சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதோட நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பாருங்கள். உப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் இப்போ சேர்த்துக்கலாம். காரத்துக்காக நீங்கள் மிளகாத்தூளெல்லாம் சேர்த்த வேண்டாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு பச்சை மிளகாய் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. இந்த சாதம் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் சேர்த்தக்கூடாது. ஒயிட் கலராக தான் இருக்கணும். இது ஒயிட் புலாவ். ஸோ இப்படி இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு குக்கரை மூடிடுவோம். மூடி ஒரு 2 விசில் விட்டு இறக்கிக்கலாம் சாதத்தை. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஆலு குருமா தான் செய்ய போகிறோம். ஸோ இந்த சாதத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா சிக்கன் கிரேவி செய்யலாம், எது வேணாலும் செய்யலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆலு குருமா தான் செய்ய போகிறேன். ஸோ பேனில் பார்த்திங்கன்னா எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதோட ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 2 பெரிய வெங்காயம், அதோட ஒரே ஒரு பச்சை மிளகாய் 2 துண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இதோட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி, பெரிய தக்காளி ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஸோ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். இதோட பார்த்திங்கன்னா ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி, கொஞ்சமாக கருவேப்பிலை, இது 3மே சேர்த்துருக்கேன். ஏன்னா வாசனைக்காக தான், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். ஸோ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, அதோட ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு பொடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதையும் அதோடு நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பட்டை, கிராம்பு இருந்தால் தாளிக்கும் போது அதோடு சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம்.
இந்த மிளகாத்தூள் மல்லித்தூளோட பச்சை வாடை போகணும். ஸோ அந்தளவுக்கு நல்லா இந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும், ஒரு கிரேவி ஸ்டேஜுக்கு வரணும். அது வரைக்கும் வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பெரிய உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ தோல் சீவி அதையும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு வேகணும். ஸோ உருளைக்கிழங்கு வேகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடுவோம். உருளைக்கிழங்கு நல்லா வேகணும். நமக்கு இந்த பச்சை வாடையெல்லாம் போய் குழம்பு வந்து நல்லா கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு வரணும். அந்தளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுடுவோம். பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லாவே வெந்துருச்சு. இதோட நான் ஒரு 2 துண்டு தேங்காய் அரைஞ்சி வச்சுருந்தேன். ஸோ அதையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம். தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். ஸோ தேங்காய் அரைச்சி வச்சதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி திரும்ப மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுவோம். 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ஆலு குருமாவும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த சாதத்துக்கு இந்த குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ மேலே கொஞ்சம் மல்லித்தழை தூவிக்கலாம். இதை ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இது சாதத்துக்கு மட்டும் இல்லை, இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே இந்த கிரேவி இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் குருமா டேஸ்ட்லேயே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கொஞ்சமாக மேலே மல்லித்தழை தூவி குழம்பு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சாதமும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே 2 விசில் விட்டு இறக்கிக்கிட்டேன். சாப்பாடு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ சின்ன குழந்தைங்களுக்கு கூட காரம் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ரைஸ் செஞ்சு கொடுக்கும்போது இதுக்கு பார்த்திங்கன்னா குழம்பு எதுவுமே தேவையில்லை. குழந்தைங்க சாப்பிடும்போது சும்மாவே சாப்பிடும். ஏன்னா நம்ம நெய்யெல்லாம் சேர்த்துக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிக்கலாம். நம்மளோட புலாவ் ரைஸ் இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கட்டாயமாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டால் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை சப்ஸ்கிரைப் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போடுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ.